Hello guys, welcome back to Jana channel. இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படினா சொல்லணும் 2023 ஓட ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா இது. அதே மாதிரி இந்த வருஷத்துல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து நிறையவே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வந்து நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாத்தையுமே ப்ராப்பரா பண்ணனும். அதுக்கு நான் பாத்தீங்கன்னா வந்து ஒழுங்கா தான் பண்ண முடியும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வந்து சொல்லிக்கிறேன். கண்டிப்பா அதெல்லாம் முடிச்சா இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம்ல. கைஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து எப்படி வந்து ஒரு ஆட் வந்து கிரியேட் பண்றது, அதான் அந்த ஸ்பான்சர்ட் அப்படின்ற மாதிரி போஸ்டிங் எல்லாம் போட்டிருக்கோம்ல. ஸோ அதுதான் வந்து ஆட். ஸோ நிறைய பேருக்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம் கூட அது நமக்கு வரும்ல. ஸோ நம்மளை டார்கெட் பண்ணி ஸோ இதுதான் ஆட். ஸோ இதை எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது? சப்போஸ் நம்மளே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆட் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் பண்ண போவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது? ஸோ அதான் அந்த ஃபுல் டுடே அப்படின்றத சொல்லிடலாம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல ஐ சப்ஸ்கிரைப் கமெண்ட் போடுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகே வாங்க முடியலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு போஸ்ட் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். எப்பவுமே வந்து இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணால் தான் நம்ம போஸ்ட் வந்து பூஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டாக வச்சிருக்கும் போது இந்த ஒரு ஆப்ஷன் பூஸ்ட் இந்த மாதிரி வந்து வரவே வராது. ஓகேங்களா? நீங்கள் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டு எல்லாமே வந்துடும். ஸோ ஆல்ரெடி நான் ப்ரொஃபஷனல் எப்படி அக்கௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற வீடியோ ஏகப்பட்ட தடவை பார்த்தீங்கன்னா வந்து போட்டேன். ஸோ அதனால் இப்போ நான் அதை பண்ண போகிறது இல்லை. நான் கீழே லிங்க் வேணால் கொடுக்குறேன் அந்த வீடியோ. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க வேணும் அப்படின்னா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பூஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். பூஸ்ட் போஸ்ட் எதனாச்சும் ஒரு போஸ்ட், அதாவது ஃபேஸ்புக்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ஆடை கிரியேட் பண்ணும் போதே போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து அப்லோட் பண்ணலாம். பட் ஆனால் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் போட்டதுக்கப்புறம் தான் அதை பார்த்தீங்கன்னா வந்து ஆடே பண்ண முடியும். ஸோ நான் பூஸ்ட் போஸ்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே சார், நான் பூஸ்ட் போஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணால் செட் அ கோல் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இங்கே தாங்க மெயினான விஷயம். ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டாகிராம் பொறுத்திருக்கு இங்கே தான் மெயினான விஷயம். ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம எப்போலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இன்ஸ்டாகிராமில் இதில் ஒரு மெயினான விஷயம், நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மோர் ப்ரொஃபைல் விசிட்ஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதாவது உங்கள் ப்ரொஃபைல் வந்து நிறைய பேர் வந்து பார்க்கணுமா, ஃபர்ஸ்ட்டில் இருக்க ஆப்ஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வெப்சைட்டை நிறைய பேர் வந்து பார்க்கணும்னா எடிட்டின் அப்படின்னு இருக்குல்ல, அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் வெப்சைட்டோட URL அதாவது லிங்க் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எரேஸ் பண்ணிட்டு நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் வெப்சைட்டோட லிங்க்கை வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் தென் ஷாப் பட்டனா, இல்லை வந்து வாட்ச் மோர், ஸோ கான்டாக்ட் பட்டனா, இல்லை வந்து சைன் அப் பட்டனா, புக் நவ், ஸோ எதனாச்சும் உங்களோட விருப்பம் வந்து வச்சிருக்கீங்கன்னா ஷாப் நோ அப்படின்ற ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா வந்து வர மாதிரி ஆக்ஷன் பட்டன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து வச்சுக்கலாம். எந்த ஒரு வெப்சைட் உங்கள் வெப்சைட்டையும் கொடுத்துக்கலாம், அதே மாதிரி இங்கே பட்டனையும் செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மோர் மெசேஜ் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, உங்கள் அக்கௌண்ட்டு நிறைய மெசேஜ் வரணுமா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ எடிட்டிங் கொடுத்தா பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எடிட்டிங் கொடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வரணுமா இல்லை இன்ஸ்டாகிராம் மெசேஜ் வரணுமான்னு கேட்குறாங்க. ஆட் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்னால் நம்பர் இடத்துல போட்டால் போதும், உங்கள் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து வந்துடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்கள் நம்பரை போட்டு நீங்கள் சென்ட் கோட் அப்படின்ட்டு கொடுத்தா போதும், கரெக்டாக வந்து வந்துடும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அப்படியே வெளில வரேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மோர் லீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கைஸ். இப்போ வந்து எதனாச்சும் நீங்கள் ஒரு கோர்ஸ் எதனாச்சும் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் வரும்ல. ஸோ லீட்ஸ் அப்படின்னாலே ஃபார்ம் தான். ஓகேங்களா? லீட்ஸ் ஆட்னா ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணால் ப்ரிவியூ பார்த்துக்கலாம். அந்த இங்கே பாருங்கள் ஆட் நியூ ஃபார்ம்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபார்ம் என்னென்னலாம் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அவங்ககிட்ட அப்படின்றது. இப்போ என்ன ப்ரோ எனக்கு வந்து நான் இதில் கொஸ்டின் ஆட் பண்ணணும், இதில் வந்து இவ்வளோ 4 நாள் தான் இருக்குது, நான் ஒன்றுமே ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்து நான் வந்து இந்த இடத்துல ஆட் கொஸ்டின் இருக்குல்ல, அது கொடுத்தா போதும். ஜஸ்ட் இந்த ஆட் கொஸ்டினை கொடுத்து நீங்கள் என்ன கேள்வி வந்து கேட்குறீங்களோ அதை கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு இது அடிஷ்னலாக வந்து டிக்கில் இருக்குது. ஓகேங்களா? டிஃபால்ட்டாக எல்லாமே டிக்கில் இருக்காது. ஸோ நீங்கள் வேணும்னா பார்த்தீங்கன்னா அந்த டிக் எடுத்திங்கன்னா அது டன் ஆகிடும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிவியூன்னு இருக்குல்ல, அது கொடுத்தா உங்கள் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நான் சும்மா நேம் மட்டும் தான் பற்றி நான் கிளிக் பண்ணி வச்சிருக்கேன், அதனால் நேமில் இருக்குது. ஸோ இதை எல்லாமே கிளிக் பண்ணனா எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடும். நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு தடவை ப்ரிவியூ கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட்டாகவும் ஆட் ப்ரிவியூ பார்க்கலாம், அதுவே சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையும் முடிச்சிருங்க. உங்களுக்கு இதில் அதாவது இந்த நாளத்தில் உங்களுக்கு வந்து எதை பண்ணணுமோ அதை வந்து பண்ணிங்க. ஸோ எக்ஸாம்பிள் நான் சும்மா ப்ரொஃபைல் விசிட்ஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் ஆடியன்ஸ், அதாவது நம்ம டார்கெட் என்ன ஆடியன்ஸ் நம்ம வந்து டார்கெட் பண்ண போகிறோம் அப்படின்றது கேட்குறாங்க. இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்னு இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக எப்பவுமே கொடுக்காதீங்க, சஜெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதாவது இன்ஸ்டாகிராமே பார்த்தீங்கன்னா வந்து எதனாச்சும் ஒரு ஆடியன்ஸ் கூட போய் சேர்த்துருவாங்க தேவையில்லாத மாதிரி. இதில் கிரியேட் யுவர் ஓன் அப்படின்ற மாதிரி அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா ஆடியன்ஸோட நேம், சப்போஸ் வந்து இப்போ ஒரு டாக் போஸ்ட் போடுறோன்னா டாக் லவர்ஸை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி அவங்க நேம்ஸு. அந்த இதில் பாருங்கள் லொக்கேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் இருக்கணும், ரீஜன் இந்தியா அப்படின்றது நம்ம இந்தியாவில் இருக்கோம், இந்தியா வச்சுக்கலாம். லோக்கலில் சென்னையா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கணுமா, அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து டார்கெட் பண்ணிக்கலாம். அந்த லொக்கேஷனுக்கு வந்து இந்த போஸ்ட்டு போகணும் அப்படின்றத. அண்ட் நெக்ஸ்ட் அதில் எல்லாத்தையும் டிக் கொடுத்துருங்க. முடிச்சிங்கன்னா எல்லாமே சேவ் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஏஜ் அண்ட் ஜெண்டர். ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை வயசுக்குள்ளே, 18லேருந்து 55 வயசுக்குள்ளே போகணுமா, இல்லை அது குறைச்சிக்கலாம். நம்ம இத்தனை வயசுக்குள்ளே தான் இந்த போஸ்ட் போய் சேரணும்னா அத்தனை வயசு யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போய் சேரும். இது வந்து மெயிலுக்கு போகணுமா ஃபீமேலுக்கு போகணுமா கேட்குறாங்க. நான் வெறும் மெயிலுக்கு மட்டும் தான் போனால் ஒரு டிக்கை கொடுக்கலாம், இல்லை 2 பேருக்கே போடணும்னா ஸோ 2 டிக்கையும் கொடுத்து சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஸோ நான் சும்மா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நான் வெளில வந்துட்டேன், ஆட்டோமேட்டிக்கலாக கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன்.
ஓகே கைஸ், இந்த இடத்துல தான் வந்து பட்ஜெட். ஸோ பேமெண்ட் அப்படின்றது தான் இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நல்லா கவனிக்கணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 6 days அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் லோ பண்ணால் உங்களுக்கு தெரியும். 1 டேக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 166 ரூபாய் ஒரு நாளைக்கு மட்டுமே சார்ஜ் பண்ணுறாங்க. அது எத்தனை பேர்கிட்ட போய் சேர்ப்பாங்க அப்படின்னா, இந்த 6 நாளில் உங்களுக்கு வந்து 1000லேருந்து 3100 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து எஸ்டிமேட் ரீச் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருக்காங்க. ஸோ நான் அப்படியே ஏற்றிட்டே வரேன். நீங்கள் உங்களுக்கு வரேங்க ஒரு நாளில் இத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆகுது. ஸோ நம்ம வந்து எத்தனை 6 நாள் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து 6 நாளுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஏற்றிட்டே வரலாம். ஸோ புரிஞ்சுங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு டேஸ் பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 6 நாள் 3 நாளில் வரிச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள். ஸோ ஒரு நாளில் இவ்வளோ ஆகுது. எவ்வளோ ரீச் கிடைக்கும்னா 200 பேர் தான். ஒரு நாளுக்குனா 200 பேர்லேருந்து 500 பேர். நம்ம 500 பேர்லாம் எடுக்காதீங்க எப்பவுமே, கம்மியானதே பாருங்கள். ஒரு 300 பேர்னே வச்சு போகிறோம்டா. ஸோ இப்போ தான் போவோம். இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா செட் டியூரேஷனில் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து டேஸ் இத்தனை நாள் இந்த ஆட்ஸ் இருக்கணும். டோட்டலாக 30 நாள் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஸோ 30 நாளைக்கு இவ்வளோ ரீச் பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ இதோட பெரிய ரீச் இல்லை ஃபேஸ்புக்கு கம்பேர் பண்ணும்போது. ஃபேஸ்புக்கில் இதோட 1 லட்சம் ரீச்லாம் பார்த்தீங்கன்னா வந்துறாங்க. இது ஏன்னு தெரில, கம்மியாக தான் இருக்குது. சரி, ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம பட்ஜெட் எல்லாமே பார்த்துடணும். ஒரு நாளைக்கு 166 ரூபா வாங்குறாங்க. எத்தனை நாளுக்கு நம்ம வேணும் அப்படின்றத செட் பண்ணிவிட்டு இங்கே கீழே டேட் கொடுத்தா டே பார்த்தீங்கன்னா வந்து மாற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணால் இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஆட் எல்லாமே என்னென்னலாம் நம்ம செட் பண்ணமோ ப்ரிவியூ கொடுத்து நம்ம ஆடை வந்து பார்த்துக்கலாம். ப்ரிவியூ ஆட் அப்படி ஃபஸ்ட்லேயே இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து போஸ்ட்டாக போட்டால், அதாவது இந்த ஒரு போஸ்ட்டுக்கு இந்த ஒரு ஆட் வந்தால் இந்த ஆட் எப்படி இருக்கும், மற்றவங்களுக்கு எப்படி காட்டும் அப்படின்னா இப்படி தான் காட்டும். இப்போ ஜானா ஸ்பான்சர்ட் அப்படின்ற மாதிரி வந்துச்சு, என்னோட பேர் போட்டு கீழே பாருங்கள் விசிட் ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி வந்துருக்கு ப்ளூ கலரில். இந்த மாதிரி தான் மற்றவங்களுக்கு போய் காட்டும். இதுவே வந்து நம்ம ஸ்டோரியில் நம்ம ஆடை வந்து கொடுத்தோன்னா அது எப்படி காட்டும் அப்படின்னும் பார்த்தீங்கன்னா வந்து கீழே இருப்பாங்க ஸ்டோரி. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் கிளிக் பண்ணியே பார்த்துட்டே வரலாம். ஸோ இப்போதைக்கு எல்லாமே பார்த்துருங்க, நான் எதுவும் பார்க்கல, எல்லாமே ரொம்ப லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு அதெல்லாம் பின்னாடி வந்துட்டேன். ஸோ பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி எந்த கோல் வந்து செட் பண்ணோம், ஆடியன்ஸ் எப்படி செட் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக சும்மா எக்ஸாம்பிளுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் ஆடியன்ஸ் செட் பண்ணுங்கள். அண்ட் தென் பட்ஜெட் 1 டே சும்மா நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செட் பண்ணுங்கள். மேலேயே போட்டிருப்பாங்க இவ்வளோ தான் ரீச் கிடைக்க போகுது அப்படின்றதையும் போட்டிருப்பாங்க. லாஸ்ட்டாக பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம என்ன யூஸ் பண்ணி பேமெண்ட்டாக போகிறோம் அப்படின்றத பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், உங்கள் ஆட்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக உங்களுக்கு அப்படியே நீங்கள் பேமெண்ட் கொடுத்தோன்னே இன்ஸ்டாகிராம் பண்ணிட மாட்டாங்க. இன்ஸ்டாகிராமுக்கும் ஒரு சில சட்டம்லாம் இருக்குது. நல்ல ஆடு தான் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்கள் ஆடை வந்து ப்ரிவியூ பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. இது கரெக்டான முறையில் தான் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு தான் அவங்க வந்து அதாவது பப்ளிஷே பண்ணுவாங்க. போஸ்ட் கொடுத்தா போதும், ஆக்சுவல் ரிவ்யூ போயிட்டு உங்கள் ஆட் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருந்தால் பப்ளிஷ் ஆகிடும். இப்படி தான் இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடை வந்து போட்டுறது. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அதுக்கு மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ நல்லா பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனாச்சும் வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி ஆட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க நம்ம வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அது மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.